வாழ்க வளமுடன். நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் நண்பன் அர்ஜுன், செபி ரெஜிஸ்டர்டு ரிசர்ச் அனலிஸ்ட். இன்னைக்கு 24th மார்ச் போஸ்ட் மார்க்கெட் போட்டு பார்த்துடலாம். மார்க்கெட் ஒரு வழியாக ஹையில் வந்து க்ளோஸ் ஆயிருக்குது. அதாவது ஏகப்பட்ட கலைபரத்துக்கு மத்தியில் மார்க்கெட் வந்து ஒரு ஓப்பன் ஆனது ஆல்மோஸ்ட் 300 பாயிண்ட்ஸ் கேப் அப்பில் ஓப்பன் ஆகிட்டு அங்கேருந்து நியர்லி 150 பாயிண்ட்ஸ் டவுன் ஆகிட்டு மறுபடியும் மார்க்கெட் வந்து ஒரு ஷார்ப் பவுன்ஸ் பேக்கு. இதுக்கு நடுவில் வந்து இஸ்ரேல் பிரசிடென்ட் என்ன சொல்றாரு, நாங்கள் வந்து இன்னமும் வந்து சிவியராக வந்து போரில் இறங்குவோம் அப்படின்னு அவர் சொல்றாரு. நடுவில் வந்து பாகிஸ்தான் வந்து நாங்கள் வந்து மீடியேட்டராக இருக்கிறோம் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறமா வந்து கல்ஃப் கண்ட்ரிங்கெல்லாம் வந்து நாங்களும் வந்து வாரில் வந்து ஜாயின் பண்ணிக்கிறோம் அப்படிங்கிற மாதிரியான நியூஸ்லாம் வருது. ஸோ இந்த கலையபரத்துக்கு மத்தியில் மார்க்கெட் வந்து ஹையில் க்ளோஸ் ஆயிருக்குது. அதாவது ஒரு சென்டிமெண்ட் பார்க்கணும். எப்போ அப்படின்னா, அதாவது 2020 மார்ச் 23 அன்னைக்கு நிஃப்டி வந்து ஒரு பாட்டம் அவுட் ஆச்சு. அந்த கோவிட் பீரியடில் நியர்லி 13% நிஃப்டி இறங்கிட்டு அப்போ வந்து பாட்டம் அவுட் ஆச்சு. அங்கேருந்து அப்படியே 100% ரிட்டர்ன்லாம் கொடுத்துச்சு நிஃப்டி. ஓகேங்களா? ஸோ இப்போ நமக்கு இருக்கிற ஒரு நப்பாசை என்ன அப்படின்னா, நேற்று அதாவது எஸ்டர்டே மார்ச் 23 நிஃப்டி வந்து ஒரு பாட்டம் அவுட் ஆகிருக்கும். 22,470ல் நிஃப்டி பாட்டம் அவுட் ஆகிருக்குது அப்படின்னு நாம் வந்து எதிர்பார்க்கணும். ஏன்னா இப்போ எஸ்டர்டே வந்த லோவுக்கும் இன்னைக்கு க்ளோஸ் ஆகிருக்கிற லெவலுக்கும் வந்து பார்த்தோம் அப்படின்னா 500 பாயிண்ட்ஸ்க்கு மேலே வந்து க்ளோஸ் ஆயிருக்குது. அப்படிங்கும்போது ஒரு பாட்டம் அவுட் ஆயிடுச்சா? வார் வந்து ஸ்டாப் ஆகுமா? முக்கியமான நியூஸ் என்ன? அதாவது எஸ்டர்டேவும் வந்து நியர்லி 1500 கோடி பக்கம் ப்ராஃபிட் பண்ணிக்கிறாங்க. இதில் யூஎஸ் மார்க்கெட்டில் இந்த நியூஸ் வர்றதுக்கு முன்னாடி ஒரு 5 நிமிஷத்துக்கு முன்னாடி ட்ரம்ப் வந்து வேலையை செஞ்சிருக்கிறாரு. என்ன மாதிரியான வேலை செஞ்சிருக்கிறாரு? ஸோ எல்லாத்தையும் பார்த்துடலாம். எங்கே ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதுவரையும் அர்ஜுன் பங்கு மார்க்கெட் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. ஓகேங்களா? ஓகே, இப்போ இருக்கிற ஒரு ஹாட் நியூஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, அமெரிக்காவை கூட நாங்கள் வந்து பேச்சுவார்த்தைக்கு தயார் அப்படின்ட்டு ஈரான் சுப்ரீம் லீடர் முஜ்தபா காமெனி அவர் வந்து அக்செப்ட் பண்ணியிருக்கிறாரு அப்படிங்கிற மாதிரியான நியூஸ் சோசியல் மீடியாலெல்லாம் வந்துட்டு இருக்குது. யூஎஸ்லேருந்து வந்துட்டு இருக்கிற நியூஸ் எல்லாம் வந்துட்டு இருக்குது. ஓகேங்களா? பட் ஈரான் வந்து இது வந்து ஓப்பன் ஸ்டேட்மெண்ட்டாக விட்ட மாதிரி இதுவரை எனக்கு தெரியல. ஓகேங்களா? ஸோ இது வந்து நம்ம வந்து ஃபோக்கஸ் பண்ணணும். அது மட்டும் இல்லாமல் இந்த நியூஸ் எல்லாம் வந்திருக்குது அப்படிங்கும்போது யூஎஸ் மார்க்கெட்டு அதாவது யூரோப் மார்க்கெட்டு இதெல்லாம் வந்து ரியாக்ஷன் இருக்கணும். ஆனால் எந்த ஒரு ரியாக்ஷனுமே இல்லை. இப்போ வந்து பார்த்தோம் அப்படின்னா யூஎஸ் மார்க்கெட்டு 250 பாயிண்ட் டவுனில் தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. ஸோ அது வந்து சோசியல் மீடியா இதெல்லாம் நியூஸ்லாம் கொடுத்துட்டாங்களா அப்படிங்கிறது தெரியல. ஸோ இந்த மாதிரியான நியூஸ் வந்துட்டு இருக்குது. ஓகே, அதுக்கு அடுத்ததாக கல்ஃப் கண்ட்ரிங்க, அதாவது சவுதி அரேபியா, யுஏஇ இவங்க வந்து என்ன ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்குறாங்க அப்படின்னா, யூஎஸ் இஸ்ரேல் கூட சேர்ந்து நாங்கள் வந்து ஈரானுக்கு அகேன்ஸ்டாக வாரில் வரோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்குறாங்க. அதாவது சவுதி அரேபியா வந்து அமெரிக்காவுடைய ஏர் பேஸுக்கு இடம் கொடுத்துருக்குறாங்க. அதாவது கிங் ஃபகத் ஏர்பேஸ் வந்து அமெரிக்காவுக்கு கொடுத்துருக்குறாங்க. அதனால தான் வந்து கல்ஃப் கண்ட்ரியில் இருக்கிற எனர்ஜி சோர்ஸ் எல்லாமே வந்து ஈரானை வந்து அட்டாக் பண்ணிட்டு இருந்தாங்க. எங்களுக்கும் ஒரு பொறுமை இருக்குது, எங்கள் பொறுமையை ரொம்பவும் சோதிச்சிருச்சு ஈரானை. அதனால் நாங்கள் அமெரிக்கா அண்ட் இஸ்ரேலுக்கு கூட அவங்க கூட வந்து ஈரானுக்கு அகேன்ஸ்டாக வாருக்கு வரோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்குறாங்க. இது வந்து சவுதி அரேபியாவுடைய கிரவுன் பிரின்ஸ் முகமது பின் சால்மன் அவர் வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்குறாரு. ஓகேங்களா? ஓகே, அதுக்கு அடுத்ததா வேலிக்கு ஓணம் சாட்சி அப்படிங்கிற கணக்கா ஈரானுக்கும் அமெரிக்காவுக்கும் மத்தியஸ்தராக நாங்கள் இருக்கிறோம் அப்படின்ட்டு பாகிஸ்தான் உள்ளே வந்திருக்கிறாங்க. அதாவது பாகிஸ்தானுடைய ஆர்மி சீஃப் அசீம் முனீர் அப்படிங்கிறவர் என்ன சொல்லியிருக்கிறாரு அப்படின்னா, நான் வந்து சண்டே அன்னைக்கு யூஎஸ் பிரசிடென்ட் ட்ரம்ப் கிட்ட நான் பேசினேன். அதே மாதிரி பாகிஸ்தானுடைய பிரைம் மினிஸ்டர் மண்டே அன்னைக்கு, அதாவது எஸ்டர்டே ஈரான் பிரசிடென்ட் கிட்ட பேசியிருக்கிறோம். அதனால வந்து இந்த 2 நாடுகளுக்கும் நாங்கள் வந்து மத்தியஸ்தராக, அதாவது மீடியேட்டராக இருந்து இஸ்லாமாபாத்தில் மீட்டிங் வச்சு இந்த வார் வந்து ஸ்டாப் பண்ணுறோம் அப்படின்ட்டு பாகிஸ்தான் சொல்லியிருக்கிறாங்க. ஓகேங்களா? பாகிஸ்தான் எப்படி அப்படி ஆளுங்கன்னு நமக்கு தெரியும், இது வந்து அமெரிக்காவுக்கு தெரியும். பட் அமெரிக்கா ட்ரம்ப் வந்து சாதாரண ஆள் கிடையாது. பாகிஸ்தான் உள்ள புகுந்து ரைட்டு இண்டிகேட்டர் போட்டு லெஃப்டில் வர்ற ஆள். ஓகேங்களா? அது மட்டும் இல்லாமல் எஸ்டர்டே ஒரு நியூஸ் ஒன்று படித்தேன். என்னன்னா, பாகிஸ்தானுடைய ஆர்மி சீஃப் வந்து என்ன சொல்லிக்கிறாரு அப்படின்னா, அதாவது ஒருவேளை 99% சான்ஸ் இல்லை, ஒருவேளை அமெரிக்கா பாகிஸ்தான் அட்டாக் பண்ணனால் நாங்கள்
அமெரிக்காவை அட்டாக் பண்ண மாட்டோம், இந்தியாவை அட்டாக் பண்ணுவோம். அதுவும் பர்டிகுலராக வந்து டெல்லியும் மும்பையும் அட்டாக் பண்ணுவோம் அப்படின்ட்டு சொல்லியிருக்கிறாரு. இதுக்கு வந்து எக்ஸாம்பிள் எந்த சொல்லிக்கிறாருன்னா ஈரான் சொல்லிக்கிறாரு. அதாவது அமெரிக்காவும் இஸ்ரேலும் ஈரான் அட்டாக் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஆனால் ஈரான் வந்து யார் அட்டாக் பண்ணுறாங்க? கத்தார், குவைத், யுஏஇ இவங்களை வந்து அட்டாக் பண்ணுறாங்க. அது மாதிரி எங்களை வந்து அமெரிக்கா அட்டாக் பண்ணால் நாங்கள் இந்தியாவை அட்டாக் பண்ணுவோம் அப்படின்ட்டு பம்புக்கு இழுத்துட்டு இருக்கிறாருன்னு வச்சுக்காங்களேன். பட் பாகிஸ்தான் பற்றி நாம் வந்து ஒரு பொருட்படுத்த தேவையில்லை. ஒவ்வொரு டைமும் நம்ம அடிக்கிற அடியில் அவங்க வந்து ஓடுறாங்க. ஓகே, எனிவே அதுக்கு அடுத்ததான் வந்து லாஸ்ட் ஃப்ரைடே யூஎஸ் பிரசிடென்ட்டு சம் கேம்பிளிங், அதாவது ட்ரேட் பண்ணிக்கிறாரு அப்படின்னு சொன்னேன். ஆனால் எஸ்டர்டே நியூஸ் இன்னும் ஹாட்டாக வந்திருக்குது. என்ன அப்படின்னா, அதாவது நேற்று காலையில், அதாவது அமெரிக்கன் டைம், அதாவது ஈஸ்டர்ன் டைம் காலையில் 6:49க்கும் 6:50க்கும் இந்த ஒரு நிமிஷம் கேப்பில் எவ்வளோ ட்ரேட் நடந்திருக்குது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, கிட்டத்தட்ட 12,600 கோடிக்கு, அதாவது 1.5 பில்லியன் யூஎஸ் டாலர் வேல்யூக்கு S&P 500 ஃபியூச்சர்ஸ் வாங்கியிருக்கிறாங்க. ஓகேங்களா? இது வந்து 6:49லேருந்து 6:50 டைமுக்கு. ஓகே, அதுக்கு அடுத்ததாக என்ன பண்ணிக்கிறாங்கன்னா, கிட்டத்தட்ட 1,615 கோடிக்கு கிட்டத்தட்ட 192 மில்லியன் யூஎஸ் டாலருக்கு பிரெண்ட் குரூட் ஆயிலும் வெஸ்ட் டெக்சாஸ் இன்டர்மீடியட் குரூட் ஆயிலும் சேல் பண்ணிக்கிறாங்க ஃபியூச்சரில். ஓகேங்களா? அதாவது 6:49லேருந்து 6:50 இந்த ஒரு நிமிஷத்தில் 12,600 கோடிக்கு ஃபியூச்சரில் வாங்கியிருக்கிறாங்க S&P 500. இந்த பக்கம் வந்து WTI குரூட் ஆயிலும் பிரெண்ட் குரூட் ஆயிலும் கிட்டத்தட்ட 1,615 கோடி ரூபாய்க்கு ஷார்ட் போயிருக்கிறாங்க. இது வந்து 6:50க்கு ட்ரேடு வந்து ஃபினிஷ் ஆயிடுச்சு. கரெக்டாக 7 நாளுக்கு யூஎஸ் பிரசிடென்ட் ட்ரம்ப் ஒரு ட்வீட் போடுறாரு. யூஎஸ் பிரசிடென்ட் ட்ரம்ப் வந்து ஒரு ட்வீட் போடுறாரு. என்ன ட்வீட் போடுறாரு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, ஈரான் கூட நாங்கள் வந்து ஒரு ப்ரொடக்டிவ் டாக்ஸ் நடத்தியிருக்கிறோம். நெக்ஸ்ட் 5 டேஸுக்கு நாங்கள் வந்து வாரை வந்து ஸ்டாப் பண்ணுறோம். அதாவது எனர்ஜி செக்டரை வந்து அட்டாக் பண்ணாமல் ஹோல்டு பண்ணுறோம் அப்படின்ட்டு ஒரு பிக் பாசிட்டிவ் கமெண்ட் வந்து ட்விட்டரில் போடுறாரு. ஓகேங்களா? இம்மீடியட்டாக அந்த நியூஸ் 7 நாளுக்கு வருது. 7:10க்குள்ள இவங்க வாங்கியிருந்தாங்க பார்த்தீங்களா, பிரெண்ட் குரூடும் WTI குரூட் ஆயிலும் ஷார்ட் பண்ணாங்க பார்த்தீங்களா, அது வந்து வெர்டிக்கலாக டவுன் ஆகுது. இதை வந்து ஸ்கொயர் ஆஃப் பண்ணுறாங்க. S&P 500 கிட்டத்தட்ட 12,600 கோடிக்கு ஃபியூச்சர் வாங்கியிருந்தாங்க பார்த்தீங்களா, இது வந்து நல்லா ஷார்ப்பாக வெர்டிக்கலாக இன்க்ரீஸ் ஆகுது. அதையும் வந்து ஸ்கொயர் ஆஃப் பண்ணிட்டாங்க. கிட்டத்தட்ட 20 நிமிஷத்துக்குள்ள 1,500 கோடியிலிருந்து 2,500 கோடி ரூபாய் ப்ராஃபிட் பண்ணியிருக்கிறாங்க இந்த ட்ரேடில் அப்படின்ட்டு ஒரு ஹாட் நியூஸ் அமெரிக்காவில் வந்துட்டு இருக்குது. ஓகேங்களா? அதாவது யூஎஸில் வந்துட்டு இருக்கிற மேக்சினில் எல்லாமே வந்து இதுதான் ஹாட் நியூஸாக இருக்குது. ஸோ இது வந்து யார் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, எனக்கும் தெரியும், உங்களுக்கும் தெரியும் யார் பண்ணியிருப்பாங்க அப்படின்ட்டு. அவங்க தான் பண்ணியிருக்கிறாங்க. ஓகேங்களா? ரைட். இன்னைக்கு மார்னிங் வேணாம், எஸ்டர்டே யூஎஸ் மார்க்கெட் என்னாச்சு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, கிட்டத்தட்ட 1000 பாயிண்ட் ஹையில் இருந்த யூஎஸ் மார்க்கெட், அதாவது டவ் வந்து 600 பாயிண்ட் ஹையில் வந்து க்ளோஸ் ஆகிடுது, 1.4%. இதை S&P 500 நாஸ்டாக் எல்லாமே வந்து ஈச் 1.3% to 1.5% ஹையில் க்ளோஸ் ஆகுது. இன்னைக்கு மார்னிங் ஏசியன் மார்க்கெட் பார்த்தோம் அப்படின்னா, ஜாப்பனீஸ் நிக்கி 1.5% ஹையில் க்ளோஸ் ஆகுது. ஹேங்செங் இண்டெக்ஸ் நியர்லி 3%, ஷாங்காய் இண்டெக்ஸ் 1.5% ஹையில் க்ளோஸ் ஆகுது. நம்ம கிஃப்ட் நிஃப்டி எஸ்டர்டே 750 பாயிண்ட் கிரீன் இண்டிகேட் பண்ணிட்டு இருந்துச்சு. இன்னைக்கு காலையில் 500 பாயிண்ட் கிரீன் இண்டிகேட் பண்ணிட்டு இருந்துச்சு. ஆனால் ஓப்பன் ஆனது 300 பாயிண்ட்ஸ் ஹையில் தான் ஓப்பன் ஆச்சு. கிட்டத்தட்ட 850 ஓப்பன் ஆகிட்டு 22,700 வந்துட்டு மறுபடியும் 23,050 போயிட்டு 22,900. ஸோ ஒரு ஹைலி வாலட்டைலாக இருந்துச்சு இன்னைக்கு. அதான் நிஃப்டியோடைய வீக்லி எக்ஸ்பிரி. இன்னைக்கு ஃபைனலாக வந்து சென்செக்ஸ் 1,372 பாயிண்ட்ஸ் ஹையில் க்ளோஸ் ஆகுது, 1.89%, 74,068 செட்டில் இருக்குது. நிஃப்டி 400 பாயிண்ட்ஸ் ஹையில் க்ளோஸ் ஆகுது, 1.78%, 22,912 வந்து செட்டில் இருக்குது. ப்ராட் இண்டிசஸை பொறுத்தவரையும் மிட் அண்ட் ஸ்மால் கேப் 2.5% ஹையில் போயிருக்குது. இன்னைக்கு பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் லிஸ்டட் கம்பெனியோடைய நெட்ஒர்க் 8 lakh crore வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்குது. இன்னைக்கு வந்து எல்லா செக்டாருமே வந்து ஹையில் தான் க்ளோஸ் ஆகுது, 2% to 4% வரையும் ஹையில் போயிருக்குது. ஓகேங்களா?
ருபி 93.87 க்ளோஸ் ஆயிருக்குது. ஓகே, அதாவது எஸ்டர்டே வந்து 93.98 செட்டில் ஆயிருந்துச்சு. கிட்டத்தட்ட 11 பைசா அப்ரிசியேட் ஆகிருக்குது. ஓகே, இதுதான் போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட்டு. முக்கியமான நியூஸ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, ரஷ்யா வந்து வியட்நாம் கூட நியூக்ளியர் டீல் வந்து சைன் பண்ணிக்கிறாங்க. அதாவது நியூக்ளியர் பவர் பிளான்ட் வந்து சைன் பண்ணியிருக்கிறாங்க. நார்த் கொரியாவுடைய கிம் ஜாங் உன் வாண்டடா நானும் போருக்கு வரேன் அப்படின்ட்டு சொல்லிட்டு இருக்கிறாருன்னு வச்சுக்காங்களேன். இன்னைக்கு ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்கிறாரு. ஈரான் அவங்களுக்கு வந்து ஹெல்ப் வேணும் அப்படின்னா நாங்கள் வந்து எங்களுடைய வெப்பன்ஸை கொடுக்குறோம் அப்படின்ட்டு நார்த் கொரியாவுடைய சீஃப் கிம் ஜாங் உன் சொல்லியிருக்காரு. இவருக்கு என்ன ஒரு ஆசை அப்படின்னா, அவரு ஏகப்பட்ட வெப்பன்ஸ் ஏகப்பட்ட இது வந்து தயார் பண்ணி அதான் நியூக்ளியர் பாம்புல இருந்து எல்லாம் தயார் பண்ணி ரெடியா வச்சுட்டு இருக்கிறாரு. அவருடைய வாழ்நாள்ல இதெல்லாம் எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்ட்டு அவர் வந்து சோதிச்சு பார்க்கணும் அப்படின்ட்டு அவரும் ஆசைப்படுறாரு. ஆனா நார்த் கொரியாட்ட யாரும் போய் வாலாட்ட மாட்டேங்கிறாங்க. அமெரிக்காவே போய் வாலாட்ட மாட்டேங்குது. அதனால வந்து நார்த் கொரியாவுடைய கிம் ஜாங் உன் என்ன பண்ணுவாரு, ஐயோ நான் பண்ண வெப்பன்ஸ் எல்லாம் நான் யூஸ் பண்ணியே ஆகணுமே அப்படின்ட்டு அவரும் தவிச்சுக்கிட்டு இருக்கிறாரு. பட் யாருமே அவங்கள போய் சேர்ன்ற மாதிரி ஐடியா இல்லை. ஓகேங்களா. அதுக்கடுத்து வந்து டிவிஎஸ் மோட்டார் இன்னைக்கு வந்து 12 ருபீஸ் பர் ஷேருக்கு வந்து டிவிடன் அப்ரூவ் பண்ணிக்கிறாங்க போர்டில். பிரெண்ட் க்ரூட் ஆயில் கிட்டத்தட்ட $103 பெர் பேரலுக்கு இருக்குது. டாலர் இண்டெக்ஸ் 99.4 இருக்குது. 10 இயர் பாண்டு ஈல்டு 4.39 இருக்குது. ஜப்பானோடைய 10 இயர் பாண்டு ஈல்டு கிட்டத்தட்ட 27 வருஷ ஹைக்கு வந்துருக்குது. 2.27க்கு வந்துருக்குது. கோல்டு அதாவது எஸ்டர்டே வந்து $4,100 இருந்துச்சு. இப்போ வந்து $4,400 நியர்லி சஸ்டெயின் ஆகிட்டு இருக்குது. இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கும்போது யூஎஸ் மார்க்கெட்டு அகைன் 300 பாயிண்ட்ஸ் டவுனுக்கு வந்துருச்சு. ஓகேங்களா. ஸோ இப்போ ட்ரம்ப் என்ன சொல்ல போகிறாரு அப்படிங்கிறது தான் பார்க்கணும். ஏன்னா இப்போ வந்து அவர் வந்து நெல் பொசிஷனில் இருக்கிறாருன்னு நினைக்கிறேன். நேற்று வந்து அதை வெள்ளிக்கிழமை வாங்கின பொசிஷனுக்கும் எஸ்டர்டே வாங்கின பொசிஷனுக்கும் நல்ல ஒரு ப்ராஃபிட் பண்ணிட்டாரு. இப்போ வந்து அவர் வந்து நெல் பொசிஷனில் இருக்கிறாரு. இப்போ வந்து கால்குலேட் பண்ணிட்டு இருக்கிறாரு. என்ன பண்ணலாம், எல்லாம் ஷார்ட் வந்து கிரியேட் பண்ணிட்டு, இல்லை நாங்கள் வந்து பீ ஸ்டாக்கு நாங்கள் ரெடியாக இல்லை, மறுபடியும் வந்து ஹார்முஸ் ஜோன் வந்து அவங்க ஓப்பன் பண்ணல அப்படின்னா நாங்கள் அட்டாக் பண்ணுவோம் அப்படின்ட்டு ஒரு 24 ஹவர்ஸ் டெட்லைன் கொடுக்குறாரா, இல்லை அதெல்லாம் டெட்லைன்லாம் கொடுக்க மாட்டோம்ப்பா, ஹார்முஸ் ஜோனை நீ திறக்கிறியா இல்லை வந்து அட்டாக் பண்ணட்டுமா அப்படின்னு சொல்கிறாரா தெரியல. எதுவாக இருந்தாலும் அவர் எப்படி லாங் பொசிஷன் எடுத்தாருன்னா அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு நியூஸ் கொடுப்பாரு, இல்லை ஷார்ட் பொசிஷன் போனார்னா அதுக்கு தகுந்த மாதிரி நியூஸ் கொடுப்பாரு. பட் அவர் என்ன பொசிஷன் எடுத்துருக்கிறாருங்கிறது மார்க்கெட் ரியாக்ஷனை பொறுத்து நாம் தெரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா. ரைட். இப்போ நிஃப்டியோடைய ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 23,300 23,500 வரையும் போகிறதுக்குனால வாய்ப்பு இருக்குது. அதாவது லாஸ்ட் தேர்ஸ்டே வந்த ஹை. ஓகேங்களா. இப்போ சப்போர்ட் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா என்ன சப்போர்ட் 22,500 தான். இன்னைக்கு மார்னிங் கூட என்னுடைய லெவலில் வந்து இன்னமும் வந்து அந்த 25,000 லெவல்லையே இருக்கிறேன். 25,000 லெவல் மாற்றி போட்டிருந்தேன். அதுக்கப்புறமா வந்து கரெக்ஷன் பண்ணிட்டுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ 22,500ங்கிறது சப்போர்ட். இப்போ ரெசிஸ்டன்ஸ் இன்னைக்கு க்ளோஸ் ஆன லெவலு. அதுக்கப்புறம் 23,000க்கு மேலே இருந்துச்சு அப்படின்னா 23,300 வந்து 500 வரைக்கும் போகிறதுக்குண்டான வாய்ப்புகள் இருக்குது. அதாவது எஸ்டர்டே வந்த லோ வந்து ஃபர்தராக வந்து பிரேக் ஆகக்கூடாது. அது வந்து அதாவது 22,470 வந்து பிரேக் ஆகாமல் இருந்துச்சு அப்படின்னா நத்திங் டு வரி. நான் எஸ்டர்டே சொன்ன மாதிரி சம் மியூச்சுவல் ஃபண்ட் ஆட் பண்ணிக்கிறேன், சம் ஷேர்ஸ் வாங்கிக்கிறேன், கோல்டு வந்து எஸ்டர்டே வாங்கியிருந்தேன். ஸோ இதெல்லாம் வந்து அக்யூமுலேட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். மார்க்கெட் வந்து நியர்லி 15% டவுன் ஆயிருக்குது ஆல் டைம் ஹைலேருந்து. அப்படிங்கும்போது ஸ்லோவாக அக்யூமுலேட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஆப்பர்ச்சுனிட்டி எல்லா டைமும் கிடைக்காது. இந்த மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டி யூஸ் பண்ணிக்கோங்க. நாம் வந்து ட்ரம்ப் கிடையாது ஓவர் நைட்டில் குபேரன் ஆகிறதுக்கு. அதனால் நம்மக்கிட்ட இருக்கிறத கொஞ்சம் கொஞ்சமாக சிறுகு சேர்த்துனா தான் நம்ம வந்து ஒரு நல்ல ஒரு வெல்த் வந்து கிரியேட் பண்ண முடியும். ஓகேங்களா. ரைட். இப்போ டெக்னிக்கலாக என்ன இண்டிகேட் பண்ணுது, நாளைக்கு வந்து சென்செக்ஸ் உடைய எக்ஸ்பைரி கம்மிங் தேர்ஸ்டே வந்து நமக்கு ராமநவமி ஹாலிடே. சென்செக்ஸ் உடைய எக்ஸ்பைரி இருக்கிறனால ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் என்ன இண்டிகேட் பண்ணுதுன்னு பார்க்கணும். ஃப்ரைடே யூஸ்வலாகவே மார்க்கெட் என்ன ஆகும்னு தெரியும் உங்களுக்கு. அதுக்கு அடுத்து நெக்ஸ்ட் வீக் வந்து நமக்கு வந்து 2 days ஹாலிடே இருக்குது. அதாவது டியூஸ்டே, நெக்ஸ்ட் வீக் டியூஸ்டே மகாவீர் ஜெயந்தி, அதுக்கப்புறம் ஃப்ரைடே வந்து குட் ஃப்ரைடே இருக்குது. அதனால நமக்கு வந்து நெக்ஸ்ட் வீக்கு வந்து 3 days தான் ஒர்க்கிங் டே. அதனால பார்க்கலாம். இன்னும் ஒரு வாரம் கூட லீவ் விட்டா ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. மார்க்கெட்டு வந்து எல்லாமே இன்வெஸ்டர்ஸ் எல்லாம் கொஞ்சம் சேஃபாகவே இருப்பாங்க. அதனால இப்போ எப்போ லீவ் வருங்க நம்ம கேலண்டர் ஓப்பன் பண்ணி பார்க்க வேண்டியதாக இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். ஓகே. இப்போ டெக்னிக்கல் லெவல் இதெல்லாம் பார்த்துடலாம். அப்புறம் இன்னொரு விஷயம், நெக்ஸ்ட் வீக் மதுரையில் ஒரு ஈவெண்ட் அரேஞ்ச்மெண்ட் பண்ணிக்கிறாங்க. தியாகராஜர் ஸ்கூல் ஆஃப் மேனேஜ்மெண்ட் அவங்க வந்து ஒரு ஈவெண்ட் வந்து அரேஞ்ச்மெண்ட் பண்ணியிருக்கிறாங்க நெக்ஸ்ட் வீக் சண்டே அன்னைக்கு. அதனுடைய லிங்க் என்னுடைய டெலிகிராம் சேனலில் வந்து நான் போஸ்ட் பண்ணுறேன்.
மோஸ்ட்லி இந்த வீக்கெண்டில். அந்த ஈவெண்ட்டில் வந்து ஜாயின் பண்ணுறவங்க பண்ணிக்காங்க. இன்வெஸ்ட்மெண்ட்டு எதில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம், அதுக்கு உண்டான ரிஸ்க் என்ன, ரிவார்டு என்ன, இதை பற்றி ஒரு 2 to 3 hours என்னுடைய ஸ்பீச் இருக்குது. ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ மற்ற நியூஸ்லாம் பார்த்துடலாம். இப்போ நான் பார்த்துட்டு இருக்கிறது சென்செக்ஸ் உடைய எக்ஸ்பிரி ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் பார்த்துட்டு இருக்கிறோம். 74,000 கால் அண்ட் புட்டில் ஸ்லைட்லி ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் இருக்குது. இது வந்து ஹெவி ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்லாம் இல்லை. லைவ் மார்க்கெட்டில் என்னுடைய ஃப்ரீ டெலிகிராம் சேனலை ஃபாலோ பண்ணிக்காங்க, உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். இப்போ நான் பார்த்துட்டு இருக்கிறது நிஃப்டியோடைய 1 hour கேண்டில் பார்த்துட்டு இருக்கிறோம். ஓகேங்களா? இப்போ நிஃப்டியோட 1 hour கேண்டில் பொறுத்தவரையும் இதுதான் வந்து ரெசிஸ்டன்ஸு. அதாவது போட்டிருக்கிற மாதிரி 23,000, அதாவது எஸ்டர்டே போட்டிருந்த லைனே தான். 23,000ங்கிறது ரெசிஸ்டன்ஸ். 23,000க்கு மேலே சஸ்டெயின் ஆகிற பட்சத்தில் 23,300 அப்படிங்கிறது ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். சப்போர்ட் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 22,700, அதுக்கு கீழே வந்துச்சு அப்படின்னா 22,500. ஓகேங்களா? சென்செக்ஸ் என்ன இண்டிகேட் பண்ணுது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, அதாவது நாளைக்கு வந்து எக்ஸ்பீரியங்கிறதுனால உங்களுக்கு வந்து இதை அப்டேட் பண்ணுறேன். சென்செக்ஸை பொறுத்தவரையும் அதாவது பாருங்கள், ஸ்டெப்பை பாருங்கள், அந்த 1 hour கேண்டில் பாருங்கள், பழனி படிக்கட்டு மாதிரி. அதாவது பழனி படிக்கட்டுனா சுவாமி தரிசனம் பண்ணிட்டு அங்கேருந்து இறங்கும் போது எப்படி இருக்குமா அது மாதிரி இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். ஓகே, இப்போ சென்செக்ஸ் உடைய எக்ஸ்பீரியை பொறுத்தவரையும் இப்போ ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இதுதான் ரெசிஸ்டன்ஸ். 74,550. 74,500ங்கிறது ரெசிஸ்டன்ஸு. ஓகேங்களா? இது வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்காங்க. 74,500 அதுக்கு மேலே சஸ்டெயின் ஆகிட்டு இருந்துச்சு அப்படின்னா 75,200 வரைக்கும் போகும். சப்போர்ட் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 73,500. 73,500 கீழே இருந்துச்சுன்னா 73,000. ஓகேங்களா? ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா ஃப்ரெண்டுங்களுக்கு ஃபார்வர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். வாழ்க்கை வளமுடன்.